காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் டு யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஒன்று, வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே, நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே, நம்மளை தயார்படுத்துறவங்க பின்னாடி இருக்கிற போது நல்லா தானே இருக்க முடியும். ஆஹா, ஏன் காலையில இப்படி ஃபீல் பண்றீங்க? என்னை சுற்றி நிறைய மென்டரிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். கிரேட் கிரேட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மென்டர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மென்டர் ஆப்வியஸ்லி அப்பா தான். எல்லாருக்குமே அப்பா இல்லைன்னா அம்மா தான் இருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்பா அம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் யாராவது ஒருத்தர் நம்மள கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, நம்மள தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அதாவது மத்தவங்களை சார்ந்து இருக்காம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் மத்தவங்களை அணுகாம நம்மளே எல்லாமே செயல்படுத்தி முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்மள எல்லாருமே தயார்படுத்துறது நல்லா இருக்கும் இல்லையா? கரெக்டா நீங்க ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம் வரும். கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம ஜாலியா வெளியில எல்லாம் போகிறோம், நிறைய விஷயங்களை பாக்குறோம் அப்படின்ட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தருடைய அந்த ஒரு சின்ன மென்டர்ஷிப்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸா இருக்கட்டும், ப்ரொஃபசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் குரூப்ல இருக்கும். ஆனா நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஸ்டெப் ஆன் பண்ணி இப்பதான் நம்ம வெளியில வரும்போது தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய விஷயங்களை எடுத்தோடனே தப்பா செஞ்சிருவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண தெரியலையோ அவங்களாம் கத்துப்பாங்க பாருங்க. அந்த கத்துக்கிற வழியே நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் பட் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க, someone has mentored you, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள அது வந்திருக்கு அப்படி சொல்லலாம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டு வந்தவங்க நிறைய பேர் கூட பேங்க் பத்தின நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும், பண்ண தெரியாம இருக்கும். சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சோ இதெல்லாம் தாண்டி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ட்டு இறங்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தருடைய மென்டார் தேவைப்படும் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ், அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு மெயினா பேச போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவரா ஆகிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நிறைய பேருக்கு சரியான ஆலோசனைகள் இல்லை, ஒரு சரியான மென்டர்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா மென்டர்ஷிப் சொல்லிட்டு அதே வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஹெட்டிங் அதுங்கிறனால சொல்றீங்களான்னு கேட்குறாங்க. பட் இந்த மென்டர்ஷிப் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மென்டரிங் மந்த், இந்த மாதம் முழுக்கிற அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். தொழில் முனைவோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவை. அப்படிப்பட்ட ஆலோசகர்கள் பற்றியும் அந்த முறையை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம், நம்மளுக்கு ஏதாவது தெரியாத விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க தான் அதை சொல்லணும் அப்படின்னு கெஸ்ட் வருவாங்கல்ல, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருவாரு. பட் அதுக்கு முன்னாடி உடலும் முள்ளமும் பகுதியில ஒரு முத்திரையை பார்க்கலாம். புதியயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்த்து கொண்டு இருப்பது உஷ்ண சீர் முதிரை என்ற ஒரு உன்னதமான முதிரை. உஷ்ணம் என்பது நமது உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் உடலில் சூடு இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். இந்த உஷ்ணமானது எங்கிருந்து உருவாகிறது என்றால் வயிற்றில் என்று சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய இருதய தசைகள் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. வெளிப்புற சுவர், இருதயத்தினுடைய வெளிப்புற சுவர் சீராக இயங்குமானால் நம்மளுடைய உடம்பினுடைய உஷ்ணம் நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். அதிகமான குளிர்காலங்களிலும் சரி, அதிகமான வெயில் அடிக்கும் பொழுதும் நமது உடல்நிலை வெப்பத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த முதிரை செஞ்சால் நமக்கு சுகமாகும். இந்த முதிரை மற்ற பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுரையீரலை பலப்படுத்தும், சுவாசத்தை நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசத்தை ஆழ்ந்த சுவாசமாக மாற்றணும். இந்த முதிரை செஞ்சீங்க அப்படின்னா எளிமையாக அந்த சுவாசம் இயல்பாகவே ஆழ்ந்த சுவாசம் நமக்கு அமையும். இருதய தசைகள் பலப்படுவதனால் உடலில் பல்வேறு விதமான நோய்களை சரி செய்ய ஏதுவாக அமையும். பொதுவாக நமக்கு உயிர்ச்சூழல் கடிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும். இருதய தசைகளுக்கான நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நமது உடம்பானது அதிக உஷ்ணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தை அதனால தான் என்ன சொல்லுவோம்னா மாலையில் காலார நடந்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ இந்த காலையில் வாக்கிங் போகிறத விட மாலையில் வாக்கிங் போகிறது, நடைப்பயிற்சி போவது மிகவும் உகந்ததாக இருக்கும். நிறைய பலன்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பயிற்சிகள் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் இந்த முதிரையை செய்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையினுடைய பெயர் உஷ்ண சீர் முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் முதல் 2 விரல்களை மடித்து உள்ளங்கையில் தொட வேண்டும். பெருவிரலை இந்த பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் நீட்டி இருக்க வேண்டும்.
2 கைகளிலும் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் மணி அடிக்கிற மாதிரி கை இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கை விரல்கள் 2 இப்படி மடித்து வைத்து மற்ற விரல்கள் 2 இப்படி நீட்டி வச்சிருக்கணும். பெருவிரலானது இந்த பக்கவாட்டினுடைய துளையை அடைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் உஷ்ண சீர் முதிரை. ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்து இப்படி உள்ளங்கையில் தொட்டுட்டு பெருவிரலை வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இப்படி தொடணும், மூடிக்கணும், ஓட்டை தெரியாமல். இந்த மாதிரி வைத்து மற்ற 2 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்யணும். இந்த முதிரைக்கு பேர் உஷ்ணசீர் முதிரை. பாருங்கள், இப்படி மடித்து உள்ளங்கையில் வைத்து இப்படி வச்சுக்கணும். உஷ்ணசீர் முதிரை செய்யும் பொழுது நடந்து கொண்டு செய்யக்கூடாது, அதே சமயம் நின்று கொண்டும் செய்யக்கூடாது, சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது, குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாது. வசதியாக தரையில் அமர்ந்து கொண்டு அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலில் வந்து தரையில் தொடாமல் ஏதாவது ஒரு விரிப்பு மேலேயோ அல்லது ஏதோ ஒரு தடுப்பான் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முதிரையை செய்யலாம். முதிரை செய்யும் கால அளவு அப்படின்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம். இந்த முதிரைகளை எல்லாம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக ஒன்றே ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த முதிரை செய்கிறீர்களோ அதை பற்றி சிந்தனை உங்கள் மனதில் இருக்கட்டும். மற்றபடி வேறு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. முதிரைகளினால் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு எளிமையாக பலன்களை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு இதை எளிமைப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் போய்விட்டதனால் இதை நாம் திரும்பவும் உருவாக்குவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முதிரையும் பயன்படுத்தி பார்த்து அதனுடைய பலன்களை குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு, உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதிரைகளை கற்போம், கற்பிப்போம், நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு வழக்கம் இருக்கும். பட் எல்லாமே முடிகிற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் வழக்கம் வந்து வேறுபாடாக இருக்கும். எனக்கு ஒரு கெஸ்ட் வந்தார் நம்ம ஷோவில் தான். அவர் சொன்னார், இந்த கையை வந்து இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தலையில் வந்து நல்லா பிளட் ஃப்ளோ இருக்குமா, ப்ளஸ் ஹேர்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுமா. பட் அவர் என்ன சொல்கிறாரு, முத்திரை கற்றுக் கொடுக்கல, அவர் இப்படி தான் சொன்னார். பட் இவர் வந்து நம்மளுக்கு முத்திரை கற்றுக் கொடுக்குறாரு, அது ஒரு நல்ல விஷயத்துலாம் போய் முடியுது. பட் நம்ம போகிற வழி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கே அது ஒரு நல்ல வழியாக இருந்தால் அதை பழிக்கிறது தானே. அப்படிதான் அந்த முத்திரையும் ஒரு பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப குழப்பி புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆடியன்ஸ்க்கும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து போற வழி வந்து எப்படி இருந்தாலும் வந்து போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும். அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம இது மாதிரிலாம் வந்து பேசாம இருக்கணும்னா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது தெளிவா பேசினாதான் உண்டு. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல அது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுருக்கீங்க. வருண் அண்ட் சாமியா கூட அது வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்கு வந்து மருந்து மட்டுமா, நான் சாப்பாடே மருந்தா தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுமை உணவுகள் பகுதியில் வந்து கீரை குழம்பு செய்ய போறாரு நம்ம புதுச்சேரி சரவணன். எத்தனை நாள் தான் கார குழம்பை சாப்பிடுவீங்க? இன்னைக்கு உங்களுக்காக கீரை குழம்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கீரை குழம்பு. எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சை சாறு, பொடியாக நறுக்கிய தக்காளி, தேவையான அளவு உப்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய் பால். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கீரை குழம்புனா ஏதோ தனியாக ஒரு கீரை போட்டு செய்கிறேன். நான் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கீரை வகை சார்ந்தது தான். அதனால் இதையே வந்து கீரையை பயன்படுத்தினோம். மூலிகையே கீரையை பயன்படுத்தினோம். வாசனையாக இருக்கும். அதனால் இதை பயன்படுத்திக்கிறோம். கொத்தமல்லி ஒரு கப் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதில் 1/4 இல்லை 1/2 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இல்லை எவ்வளோ காரம் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்கிறோம். இன்னும் காஞ்சி மிளகாய் அப்படியே போடுறோமா அப்படின்னாக்கா ஆர்கானிக் மிளகாய் அப்படியே போடுறதால எந்த தீங்கும் வரப்போகிறதில்ல. மிளகாய் அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, இது கூட சேர்த்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இது எந்த தீங்கும் விளைவிக்காது. இது உடம்புக்கு நல்லது தான். நமக்கு மைல்டான காரம் தான் பண்ண போகிறோம், ரொம்ப காரமாக பண்ண போகிறதில்ல. கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். இந்த குழம்பு பதத்துக்கு வரணும் இல்லையா, அதனால் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா உப்பு தனியாக போட்டால் கரையாது, அதனால் உப்பு இதிலே போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இதை இப்போ சட்னி மாதிரி அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறோம். இந்த அரைத்த விழுதை
இது கூட சேர்த்துக்கிறோம். இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் சட்னி மாதிரி ஒரு இதில் இருக்கும். பட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும்போது சொதி குழம்புன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த சுவையில் வரும், நல்லாயிருக்கும். குழம்பு திக்காக வேணுன்றவங்க இப்படியே சாப்பிட்லாம், தின்னா வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ சுவையான கீரை குழம்பு தயாராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக வித்தியாசமாக இருக்குமே தெரியும், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பல தடவை இது பண்ணி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் எலுமிச்சம்பழம் சேர்ந்து கலக்கிறதால இந்த குழம்பு வந்து உடனே புளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் செஞ்ச உடனே சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்கள், சட்னி மாதிரி இருக்காது. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு தொட்டுக்கிட்டாலும் மேட்ச் ஆகுது. நம்ம அவல் சாதத்துக்கெலாம் இது கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு சுவையான குழம்பு வந்து இது வரைக்கும் குழந்தைங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. விருந்தினர்களும் இது கொடுக்கலாம். கலரை வச்சு அவங்களால வந்து இது எதில் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது, சுவையை வச்சும் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் தான் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு பண்ணுறீங்கன்னு தெரியும். ஏன்னா சாதாரண கீரை மாதிரி பச்சை தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா கொத்தமல்லி டேஸ்ட்டோ அந்த வாசனையும் ரொம்ப இருக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அதுல வந்து பிரச்சனையே இல்லப்பா, வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது கீரை கம்பல்சரியா எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும். நல்ல விஷயம் நிறைய இருந்தாலும் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கும். நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த கீரைக்கு மட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஓகே, கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க மேக்ஸும் கீரையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது, பெட்டரா இருக்கும், உள்ள போய் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீரை இன்னைக்கு பிடிச்சி சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸ் மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கீரை குழம்பு இருக்கு, கீரை குழம்பு. நீங்க வந்து ஒரு தத்துவ ஞானி நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க குழம்பு மேட்டுக்கு போயிட்டீங்க. பட் நம்ம சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப உடனே போயிட்டு உடனே வந்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவான நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க இந்த காலை வேளையில வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் அண்ட் சௌமியா. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆஃபீஸில் கொஞ்சம் மேல் அதிகாரிகள் இல்லைனா கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரத்தில் கோவத்துலையோ, ஆனால் சில பேரோட ஆட்டிடியூடோ அப்படின்னா கீழே வேலை செய்கிறவங்களோ இல்லை சக கொலீக்ஸ்லாம் எப்படி வந்து கூப்பிடுறதே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டர்டாக கூப்பிடுவாங்க, கொஞ்சம் அரகண்டாக நடந்துப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா வந்து கீழே இருக்கவங்களுக்கு செய்யவே தோணாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அப்ரோச் முறை அதான். கரெக்டா வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன மாறுதல் கூட நான் வந்து சொல்லணும். நீங்க வந்து மேலதிகாரிகள் தான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல, நான் வந்து சில பேரை பார்த்திருக்கேன். அவங்க வந்து அவங்களுடைய மேலதிகாரிகளை பாத்தீங்கன்னா வந்து ஒரு முறையான ஒரு மரியாதை கூட கொடுக்காம வந்து நிறைய பேர் வந்து பேசி பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வந்து பேசிலாம் பார்த்திருக்கேன். இது வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சின்ன எத்திக்ஸ், அதாவது இப்போ வந்து வேல்யூஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துக்கு வந்து சில எத்திக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், வெளியில பப்ளிக் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு வந்து அதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு சில எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன புரிதல்கள். கரெக்ட். இந்த எத்திக்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா வந்து வீட்ல எப்படி வேணா இருந்துக்கலாம், பட் ஆஃபீஸ் போனா எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். மெயினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இறையன்பு ஐஏஎஸ் சார் அலுவலகத்தில் பணியாளர்களை எப்படி அணுகுவது அப்படிங்கிற டாபிக்ல நிறைய விஷயங்கள் சொல்லி தர போறாரு. நம்மளுக்கு பார்க்கலாம். பீட்டர் ட்ரக்கர் அப்படின்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு, அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த புத்தகங்களில் வந்து எப்படி வந்து ஒரு வர்த்தக நிறுவனம் தன்னுடைய பணியாளர்களை அணுக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் சொல்கிறார். ஒரு முறை மேல்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டாய்லெட் கிடையாது. முக்கியமானவங்க வந்தாங்கன்னா அந்த டாய்லெட்டை திறந்து விடுவாங்க. சில நேரங்களில் அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட தான் இருக்கும். இது மேல்நாடுகளில் நடந்தது, நம்ம நாட்டில் இல்லை. அந்த சாவி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இருக்கிறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால் தான் அந்த கதவை திறந்து விட முடியும். அவர் சப்போஸ் வெளியே எங்கேயாவது போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கதவை திறக்க முடியாது, ஏன்னா அது பூட்டப்பட்டிருக்கும். இப்போ திடீர்னு ஒரு முக்கியமான நபர் வந்துடுவார். ஸ்டேஷன் மாஸ்டர் 2 நாள் லீவ் போட்டு எங்கேயாவது போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா கபோர்டையும் பூட்டிட்டு சாயந்தரம் அந்த சாவி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற ஃபைலை யாரும் பார்க்க முடியாத மாதிரி வச்சுட்டு போகிறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். சின்ன நிறுவனமாக இருக்கலாம், பெரிய நிறுவனமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அந்த கீ இருக்காது. இப்போ முக்கியமான நபர் வந்திருக்காரு, சரி திடீர்னு அவர் சாப்பிட போயிருக்க டைம்லேயே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் வந்துடுது, அங்கெல்லாம் நிறைய ட்ரெயின்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் டாய்லெட் போகணும்னு சொன்னார்னா இவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. இப்போ பூட்டை உடைக்கணும்.
ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பூட்டை உடைக்கிறதுக்கு பதிலாக கதவையே உடைச்சிருவாங்களாம். அந்த கதவையே கழட்டிட்டு அந்த விஐபியை உள்ளே போக வைப்பாங்களாம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா அவருக்கு. பீட்டர் ட்ரக்கர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் வந்து பூட்டை உடைச்சா போதுமே, பூட்டு வந்து ஒரு 50 ரூபா இருக்கும், கதவு வந்து 5000 ரூபா இருக்குமே அப்படின்னா அவங்க சொன்னாங்களாம், கதவை உடைச்சா அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பூட்டை உடைச்சா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பூட்டுங்கிறது ஒரு மூலதனமாக, கதவுங்கிறது வருவாய் செலவுலேயே வந்துடுது. அப்போ கதவை உடைச்சா நாங்களே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் பூட்டை உடைச்சா மேலிடத்துக்கு எழுதி அவங்க மறுபடியும் ஒரு பூட்டுக்கு பணம் சேங்ஷன் பண்ண வரைக்கும் வேறு பூட்டு வாங்க முடியாது, அதனால் நாங்கள் கதவை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சிந்திக்காமல் நம்ம நடைமுறைப்படுத்துறது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை விட்டுருங்க, நம்ம வீட்டிலே எடுத்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளவு நாட்கள் வந்து சரியான முறையில் சிந்திக்காமல் சிலதை பண்ணுறோம். உதாரணத்துக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது வீட்டில் வந்து பூட்டை வந்து உடச்சி உள்ளே போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா சாவி தொலைஞ்சிருக்கும், அல்லது சாவியை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்க வந்திருக்க மாட்டாங்க, அல்லது ஊருக்கு போயிருப்பாங்க, அல்லது பூட்டிகிட்டு போயிட்டு நாம் வந்து கரெக்டாக வர நேரத்தில் வர வேண்டியவங்க வந்து காத்திருக்க மாட்டாங்க, அதனால் பூட்டை உடைப்போம். சில நேரங்களில் என்னன்னாக்கா நாம் வந்து அதை எங்கேயாவது வச்சுருப்போம், அந்த வச்சது எங்கேயோ தவற விட்டுருப்போம். ஒரு பேகை வச்சுருப்போம், அந்த பேகை ஒருத்தர் வீட்டில் விட்டுருப்போம், அங்கே வந்த பிறகு ஐயோ பேகை விட்டுட்டோமேங்கிறது ஞாபகத்தில் வரும், இப்படி நம்ம பூட்டை உடைச்சிருப்போம். இதே மாதிரியே நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கான ஒரு செலவு பண்ணாமல் 5000 ரூபாய்க்கான செலவு பண்ணுறது நம்ம நிறைய டைம் உண்டா இல்லையா? நிறைய நேரங்களில் 50 ரூபாய் ஒரு செலவு பண்ணாதனால 5000 ரூபாய்க்கு ஒரு செலவு பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மருத்துவம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு தான் தடுப்பு மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சது. தடுப்பு மருந்துங்கிறது ஒரு 50 ரூபா தான். ஆனால் 5000 ரூபாய்க்கான மருந்து மட்டுமல்ல, அந்த அளவிற்கு வேதனையும் வராமல் காப்பாற்றுவது தான் தடுப்பு மருந்து. என்னைக்கு வந்து தடுப்பு மருந்துகள் வந்ததோ அன்னைக்கு தான் உலகம் முழுவதும் மக்கள் தொகை வளராத நாடுகளிலும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மரண விகிதமும் பிறப்பு விகிதமும் ஒரே மாதிரி இருந்தது, ரெண்டுமே அதிகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த தடுப்பு ஊசிகள்லாம் வந்த பிறகு தான் பலவிதமான நோய்களில் இருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியுது. இது வந்து இன்றைக்கி கூட பல இடங்களில் இதனுடைய அருமையை தெரியாமல் பல பேர் இருக்காங்க. ஒரு தடுப்பு ஊசி போட்டுக்கலாம், முன்னாடியே போய் போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த ஊசி போடுறத அவாய்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு ஊசி போடுறது பிடிக்கிறது இல்லை, அல்லது மாத்திரை கொடுத்தா கூட அந்த மாத்திரைகளை சரியாக உட்கொள்கிறதில்ல. நிறைய விஷயங்களை நம்ம தடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் பல நோய்கள், பல தொற்று நோய்கள் ஏற்படாமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். அது என்னென்னா பூட்டை உடைக்கிற மாதிரி. அதற்கான சிரமங்கிறது ஒரு பூட்டை உடைக்கிற மாதிரி. ஆனால் பூட்டை உடைக்காமல் கதவை உடைக்கிற மாதிரியான சிரமத்தை நாம் பல நேரங்களில் பெறுவதற்கு காரணம் உரிய நேரத்தில் தடுத்திருக்கக்கூடியவற்றை நாம் தடுக்காமல் விட்டு விடுகிறோம். ஒன்றுமில்லை, மாதம் போய் நம்ம வெயிட் போடுறோமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடலில் சில விஷயங்களை பரிசோதனை பண்ணலாம். 1 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பற்களை பரிசோதனை பண்ணி நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணணுமா, அல்லது ஏதாவது சொத்தை இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், இதையெல்லாம் பார்க்கணும். இதை யாரெல்லாம் ஒரு கிரமப்படி இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி 1 மாதம் லீவ் போட்டு ஒரு பல்லுக்காக நம்ம வந்து மெனக்கிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆகவே இன்றைக்கி அந்த 1 மணி நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நாம் சங்கடப்பட்டோம்னா நாளைக்கு 1 மாதம் செலவழிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி வரலாம், 1 ஆண்டை கூட செலவழிக்கக்கூடிய நெருக்கடி வரலாம். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னா நம்ம இந்த பூட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பூட்டை உடைக்க போகிறோமா, கதவை உடைக்க போகிறோமா? பீட்டர் ட்ரக்கர் இன்னொன்று சொல்லுவார், வர்த்தக நிறுவனங்களுக்கு யூ ஷுட் நாட் ஒன்லி கிரியேட் எ கஸ்டமர், யூ ஷுட் ரீட்டைன் இட். வாடிக்கையாளர்கள் வந்து சில நிறுவனங்கள்லாம் சொல்லணும், வாடிக்கையாளர்கள் உங்கள் மனைவியை போல கணவனை போல. மனைவியை போல கணவனை போலன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து என்னுடைய உண்மையான வெளிச்சம், இப்போ நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து வெளியில் யாரோ தூரத்தில் இருக்கிறவங்க சொல்கிற குறிப்புகள் கூட சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி நாம் இவ்வளோ மரியாதை வச்சுருக்கிற காரணம் கஸ்தூர்பாய் அம்மையார் அவரை பற்றி சொன்ன கருத்துக்கள் தான். ஏன்னா 24 மணி நேரம் ஒருவருடன் வாழ்கிறவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் தான் முக்கியம். அதனால் வாடிக்கையாளர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அவர்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே நல்லதாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டால் அது நல்லா இருக்குங்கிறதுக்கு மட்டும் வாங்குறதில்ல, நாளைக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் கிடைக்கணும்.
நாளைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டிங்கன்னா வரணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீங்கள் வரணும். அதை ரீசேல் பண்ணிங்கன்னா அவங்க திரும்பி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதில் பீட்டர் ட்ரக்கர் சொல்கிறது வந்து வர்த்தகத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியம். அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் கதவை உடைக்கிற நிலைக்கு போய்விடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பூட்டை உடைப்பதோடு சேதாரத்தை தடுக்க முடியும். இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் இல்லை, இடிபாடுகளும் இல்லை, அதிகப்படியான சிரமங்களும் இல்லை. நன்றி, வணக்கம். கரெக்டாக வந்து சொன்னார் இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுல வந்து இது கூட வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஒர்க்கில் எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறது, சக பணியாளர்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டுலேயே வந்து எந்த இடம் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க், செம்ம ஜாலியாக இருக்குது அப்படிலாம் வந்து சர்வேலாம் எடுத்தாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் லிஸ்ட்டில் வரக்கூடிய 2 கம்பெனிஸ் வந்து ஃபேஸ்புக் அண்ட் கூகுள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது அந்த அட்மாஸ்பியர், செம்ம ஜாலியாக இருக்குமா. பட் நம்ம ஆஃபீஸே அந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்னு தான் எனக்கு ஒரே கோவமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெரியல, ஜாலியாக வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரியும் இருக்கும், செய்யாத மாதிரியும் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆஃபீஸ் பற்றி சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லையா? அதனால தான் நான் சொல்லிட்டேன். பட் எனவே மென்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கோச்சுக்கு போறாரு அவரு. கண்டிப்பா. ஸோ அவரை வந்து நம்ம டென்ஷன் படுத்தக்கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மென்டரிங் மந்த் அப்படிங்கிறதால நிறைய விஷயம் வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அவர்கிட்ட கேட்டுடலாம், ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முதல்ல படிக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல அது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் சாமியா கூட நம்ம வந்து முன்னாடி பிரீஃப் பண்ண மாதிரி வந்து மென்டரிங் மந்த் இல்லையா? மாசம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸாக்ட்லி. பட் அந்த மென்டரிங் மந்த் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மற்றவங்களுக்கும் புரியணும் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் இதை பத்தி வந்து பேசணும். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் யார்? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. கிரேட் லேக்ஸ்ல இருந்து ஃபேக்கல்டி ஒருத்தர் வந்திருக்காங்க, டாக்டர் சதீஷ் குமார். வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி டெஃபினேஷன் வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பட் மென்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள் சார். மென்டரிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கான்செப்ட். அது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்னு நம்ம வரும் பொழுது நம்ம வந்து நடைமுறையில் கோச்சிங், ட்ரைனிங், அது மாதிரி நிறையா டெர்மினாலஜிஸ் நம்ம வச்சுருக்கிறோம், கான்செப்ட் நிறையா இருக்குது. இந்த மென்டரிங் அப்படிங்கிறது, இந்த கோச்சிங் ட்ரைனிங் அதுக்கும் மென்டரிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மென்டரிங்கான மீனிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மென்டரிங் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்துட்டு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும் பொழுது, ஒரு இஷ்யூ அப்படின்னு ஒன்று வரும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரை தயார் செய்வது, அனைத்து வகைகளையும் அவரே அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவரை தயார் செய்வது மென்டரிங் என்று நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்கள் சொல்ல பார்த்தா இண்டிபெண்டண்ட்டாக அவர் யாரோட உதவியும் இல்லாமல் அவரையே தயார் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். சுயமாக அவர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவராக தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வந்து ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து மென்டரிங். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன், அவருடைய மென்டார், 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து பேரலாக இயங்கினா தான் அவங்களுடைய அந்த கோல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இறங்குறேன் அப்படின்னா நான் என்னோட மென்டாரை வந்து தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை மென்டார் தான் என்ன தேர்ந்தெடுப்பாங்களா? 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ வந்து கல்லூரிகளில் வந்து நம்ம படிக்கும் பொழுது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கைடை வந்து ஸ்டூடெண்ட்டு போயும் தேர்ந்தெடுப்பாங்க. நான் இந்த துறையில் வந்து நான் ஆய்வு செய்ய விரும்புகிறேன், அந்த துறையில் எந்த நிபுணர் இருக்கிறாரோ அந்த நிபுணரிடம் போய் நான் என்னோடய ஆய்வை வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர் போய் அந்த ப்ரொஃபஸரை அணுகுவாங்க. அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு வந்து நான் இந்த துறையில் நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஏன்னா இந்த துறை சார்ந்த மாணவர் இந்த ஸ்பெஷலைசேஷனில் இப்போ ஆய்வு செய்ய விருப்பமுடைய மாணவர்களை மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவரும் உற்று நோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போன்று மென்டரிங்லேயும் எனக்கு வந்து எந்த துறை சார்ந்து தொழில் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது அந்த தொழிலில் எந்த துறை சார்ந்து, நிதி சார்ந்தா அல்லது மனிதவளம் சார்ந்தா அல்லது தொழில்நுட்பம் சார்ந்தா, எது சார்ந்து எனக்கு வந்து உதவி தேவைப்படுகிறது அல்லது மென்டரிங் தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு தொழில் முனைவோர் வந்து தன்னுடைய மென்டரை தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் அதர் எண்டில் அந்த மென்டராக இருக்கக்கூடியவர், நான் இந்த துறையில் நான் மென்டரிங் பண்ணக்கூடிய அளவிற்கு எனக்கு நிபுணத்துவம் இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து அவரோட அந்த மென்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம,
அந்த மென்ட்டியை வந்து அவரும் தேர்ந்தெடுக்கலாம். இது 2 விதமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பொதுவாக அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா, யாரெல்லாம் வந்து தோல்வியிலேருந்து திருப்பியும் மீண்டெழுந்து வந்து அப்புறம் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேர் கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்க பேசுறதுலாம். ஸோ வந்து நம்மளுக்கு மென்டராக இருக்க போகிறவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆலோசனை சொல்ல போகிறாங்க, நம்மளை தயார்படுத்த போகிறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி மற்றும் தோல்வி எல்லாமே பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டைவர்ஸான ஒரு பர்சனாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட். நிச்சயமா வருண். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாரா இருக்கணும் அப்படின்னா வந்து அவர் நிறைய வெற்றிகளை பார்த்தவரா இல்லை நிறைய தோல்விகளை பார்த்தவர் தான் வந்து ஒரு மென்டாரா இருக்க முடியுமா? யாரெல்லாம் வந்து ஒரு மென்டாரா இருக்க முடியும்னு சொல்லுங்க சார். வெற்றி தோல்விகளே நேரடியாக பார்த்தவர் தான் மென்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து கல்லூரிகளில் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க அனுபவத்தில் தங்களுடைய அனுபவம் சார்ந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாரிங் கெப்பாசிட்டி இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளை அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை சந்தித்த நிறுவனங்களுடைய கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விஷயங்களை ஆய்வுகள் மேற்கொண்டது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போசர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதை வைத்து வந்து அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மென்டாராக இருக்கலாம். அதேமாதிரி தொழில் என்று வரும்பொழுது அந்த தொழிலை அவர் செய்திருக்கணும், அந்த தொழிலில் வெற்றி தோல்விகள் எல்லாம் அவர் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அங்கே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த தொழில் சார்ந்த வெற்றி தோல்விகள் எதனால் வரக்கூடும், ஸோ எந்தெந்த இடங்களில் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பல ஆய்வுகள் மூலமாக பல தொழில் செய்யக்கூடிய நபர்களுடைய தொழில் முனைவோர்களுடைய உறவுகளின் மூலமாக பல பேருக்கு வந்துட்டு மென்டரிங் செய்கிறாங்க இல்லையா. இப்போ பல பேருடைய பிரச்சனைகள் ஒரு மனிதருக்கு அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால் ஒரு பரந்துபட்ட ஒரு அனுபவமும் அறிவும் வந்து அவர் யாருக்கு இருக்கோ, அது தொழில் முனைவோரோ அல்லது வந்து தொழில் முனைவோர் அல்லாத நிபுணர்களோ யாராக இருந்தாலும் மென்டராக இருக்கிறதுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்க தான். அதாவது வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து கேள்வி ஞானமும் வந்து ஒரு அனுபவம் தான் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனாலும் அதை பற்றி நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க எல்லா விதமான பாயிண்ட்ஸையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு மென்டராக இருக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த மென்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்கே உருவாக்கப்படுறாங்க, ஏன்னா அவங்க எதை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தான் என்னோட டவுட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சௌமியா, ஒரு மென்டராக இருக்கிறவங்க சுயமாக செயல்படுறவங்களா இருப்பாங்களா, இல்லை அவங்களுக்குன்னு தனியாக ஏஜென்சிஸ் இருக்குமா, அங்கேருந்து வரக்கூடியவங்களா மென்டர்ஸ்? இண்டிபெண்ட் மென்டார்ஸும் இருக்காங்க, ஏஜென்சி சார்ந்து அல்லது ஒரு சில முகமை அப்படின்னு ஏஜென்சி சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் ஒரு குழுவாக சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு முறைகளும் வந்து இந்தியாவிலையும் இருக்குது, பரந்துபட்ட முறையில் உலக அளவிலையும் இருக்குது. ஸோ இந்த இண்டிபெண்ட் மென்டாரிங் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்காது. ஆனால் வந்து அவங்க ஒரு 1-to-1 அவங்களுடைய சொந்த தொடர்பு மூலமாக அந்த மென்டார் வந்துட்டு தன்னோட மென்ட்டியை தேர்ந்தெடுப்பார். அதே மாதிரி மென்ட்டி அப்படிங்கிறவர் தன்னோட மென்டாரை அவரோட தொடர்புகள் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதாவது ஒரு நெட்வொர்க்கு அப்படிங்கிற எல்லைக்குள்ளே வந்துட்டு அவங்க போகாமல், நெட்வொர்க்கு அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான ஏஜென்சிகளும், அதாவது நெட்வொர்க்குன்னு சொல்லக்கூடியது ஏஜென்சி அப்படிங்கிறத விட நெட்வொர்க்குங்க வந்து நம்ம வந்து இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் சொல்ல போனோம்னா நென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, அது நேஷ்னல் என்டர்பிரனர்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தே ஹேவ் எ ப்ரோக்ராம், வந்துட்டு ஒரு நிகழ்வு வச்சுருக்காங்க, இந்த மென்டரிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ எங்களை மாதிரி தொழிற்கல்வி கற்பிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, கல்வி நிறுவனங்கள், அதில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க அதில் வந்து மென்டராக தங்களை பதிவு செய்திருப்பாங்க. இது மாதிரி எங்கள் பேராசிரியர்களுக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு மென்டர் ஆகுவதற்கு இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அனுபவம் வருவதற்காக என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு நிகழ்வு வச்சுருக்கிறாங்க, ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, மென்டரிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் மென்டர் ஆகணும் அப்படின்னா அந்த நிகழ்வுகளை ஒரு பேராசிரியர் தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த மென்டர் ஆகுவதற்கான தகுதிகளை வந்து அவர் வளர்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த மாதிரி அமைப்புகள் உதவி செய்யுது. அதே நேரத்தில் இந்த நிறுவனங்கள் வந்து ஏஜென்சிகள் வந்து இந்த மென்டருக்கும் மென்டிக்குமான ஒரு தொடர்பு பாலமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த நென் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அது போக சிஐஏ இருக்குல்ல, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அவங்களும் இது சார்ந்து வந்து இந்த மென்டார் மென்டி அப்படிங்கிறதுக்கான இடையில் ஒரு உறவு பாலமாக நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளும் போது அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த உதவியை செய்து தருவதற்கு அவங்கக்கிட்ட வசதிகள் இருக்குது. ஓகே, ஸோ தட் எல்லாருமே கனெக்டடாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை பரிமாறிக்கலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது. மென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கீகரித்து அவங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா, அவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏஜென்சிஸ் சொன்னல, ஏஜென்சி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நென் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஸ் தங்களை பதிவு செய்திருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பை தொடர்பு கொள்ளும் போது பதிவு செய்த மென்டார்ஸ் அங்கே இருப்பாங்க.
அதேமாதிரி நீங்கள் சிஏஏ போனீங்கன்னா சிஏஏ வந்து நிறைய தொழில் கல்வி நிறுவனங்களோட தொடர்பில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ் போன்ற மென்டார்ஸும் இருப்பாங்க. சிஏங்கிறது ஒரு கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனால நிறைய இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரனர்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ 2 விதமான அகடமிக்ஸான ஆண்டர்பிரனர் மென்டார்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் சார்ந்த மென்டார்ஸும் வந்து பார்த்தா நீங்கள் சிஏஏ தொடர்பு கொண்டீங்கன்னா கிடைப்பாங்க. அது போக இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் சொல்கிறேன் இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இளைஞர்கள் வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்காக மென்டரிங் பண்ணுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா யூஎன் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து அதில் இப்போ என்னையும் கூட ஒரு மென்டாராக அந்த விஷயத்தில் பதிவு செய்திருக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மென்டி எனப்படுபவர் மென்டாரை இந்த மாதிரி தொடர்பு வழிகள் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சார். பார்க்காம காதல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் பார்க்காம மென்டரிங் கூட பண்ண முடியுமாமே? அது கூட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டேன். இப்போ வந்து பார்க்காமலே வந்து அவங்க ஒரு மென்டிக்கு தேவையான உதவிகளை வந்து செய்யக்கூடிய இந்த மென்டரிங் மெத்தட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு மாடர்ன் எராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தரை நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு தான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம நிறையா விஷயங்களை நேரில் தொடர்பு கொள்ளாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மென்டரிங் அப்படின்னு வரும்பொழுது கூட நமக்கு வந்து இன்றைக்கி வந்து விர்ச்சுவல் மென்டரிங், அது நேரில் தொடர்பு கொள்ளாமல் விர்ச்சுவல் மென்டரிங் மூலமாக நிறையா விஷயங்கள் சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலுடைய யூத் லெட் ஆர்கனைசேஷனுக்கான அந்த மென்டரிங் ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா அது நேரடியாக அந்த மென்டாரும் மென்டியும் சந்திக்க போவதில்லை. ஆனால் அதன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட மென்டார்ஸ் மூலமாக அந்த யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ் யூஎனில் பதிவு செய்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விர்ச்சுவல் மூலமாக அல்லது வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் இந்த சென்ஸ் வந்து ஸ்கைப், இன்றைக்கி வந்து நிறையா ஸ்கைப் இருக்குது, நிறையா வந்துட்டு உங்களுக்கு நேரடியாக வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி வந்து அந்த தொழில் முனைவோருக்கு வந்து உதவிகள் செய்வதற்கு நிறையா இருக்குது. அது மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா அந்த யூஎனோட ப்ரோக்ராமே நம்ம சொல்லலாம். அது போக நிறைய தனியார் நிறுவனங்களும் தனியார் ஏஜென்சிகளும் அது மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கி பண்ணுறாங்க. எப்படி இன்றைக்கி வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலராக இருக்கோ, இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் எஜுகேஷன் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மென்டரிங் ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆன்லைனில் நிறையா பேர் கொடுக்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கான்ஃபிடென்ட், இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் மென்டார், நான் ஒரு இண்டிபெண்ட் மென்டார் அப்படின்னா எனக்குன்னு ஒரு வலைத்தளம், அந்த வலைத்தளத்தில் நான் வந்து என்னை மென்டார் அப்படின்னு குறிப்பிட்டு என்னை வந்துட்டு இந்த நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது என்னோட மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்த பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நேரடியாக வலைத்தளத்தின் மூலமாக ஆன்லைன் எஜுகேஷன் போன்று விர்ச்சுவல் மென்டரிங் வந்து அங்கே கொடுக்கப்படுது. வரும் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தியரி கிளாஸ் சப்சிடியரியாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து தியரியில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஜாலியாக வந்து டப்பா அடிச்சுட்டு போய் எழுதிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படின்னு வரும்போது தான் ஓஹோ இப்போ இப்படி பண்ணா வந்து மாட்டிப்போம், பயங்கரமாக மாட்டிப்போம். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து இதை வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் நகர்த்தி வச்சா இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து தியரிட்டிக்கலாக வந்து போட்டிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கரெக்டாக பண்ணால் கூட அந்த ரிசல்ட் வந்து வராது. ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா, மைன்யூட்டாக அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம வந்து செய்ய தான் அதில் வந்து ஒரு புரிதல் வந்து ஏற்படும். கிட்டத்தட்ட வந்து ஒரு மென்டாரோட வேலை வந்து அந்த புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நம்மளே செயல்பட வைக்கிறது அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் இல்லையா. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில் இனிய வயன நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மென்டரிங் டே பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் விளக்கி சொல்கிறதுக்காக டாக்டர் சதீஷ்குமார் ஃப்ரம் கிரேட் லேக்ஸ் வந்திருக்காரு. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு போல இருக்கு. உங்களுக்கு புரியுதா இது வரைக்கும் மென்டர்னா என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படின்னு நான் வந்து ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சின்ன புரிதல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மென்டர் ஆயிடலாம்னு தோணுதா? அப்படியெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டு போயிட்டு இதுதான் பண்ணணும் அங்கே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கும் மென்டரிங்க்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ வந்து ஒரு மென்டி தன்னோட மென்டார்கிட்ட எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அணுகலாம், எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உதவியை வந்து கேட்கலாம், அதே மாதிரி ஒரு மென்டார் அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா?
கண்டிப்பாக. மென்டி வந்து தன்னுடைய மென்டாரை இப்போ தான் அணுகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இல்லை. எப்போ வேணாலும் அணுகலாம். அல்லது வந்து ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த மென்டி வந்து மென்டாரை அணுகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மென்டி வந்து தன்னோட மென்டாரை வந்துட்டு அணுகலாம் எந்த விதமான ஆலோசனைகளுக்கும். குறிப்பாக வந்து ஒரு பொருளை வந்துட்டு சந்தையில் சந்தைப்படுத்துவதற்கு, மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு ஒரு யுத்திகளை வந்துட்டு அவர் ஒரு சில யுத்திகளை தன் கைவசம் வச்சுருப்பார். ஒரு தொழில் முனைவோர் தன் கைவசம் ஒரு சில யுத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பார். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா, அல்லது அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு நான் சந்தையில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேணும், அதுக்கு எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு கம்பெனி நிறுவனம் சைடோ அல்லது வந்து மார்க்கெட்டு சந்தை சார்ந்தும் நான் எதையெல்லாம் தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மென்டார்கிட்ட இருந்து அவர் கிடைக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு தொழில் முனைவோர்கிட்ட இருக்கும், மென்டிக்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வயபிளா, அது வந்து இம்ப்ளிமெண்டபிளா, அது சக்ஸஸ் ரேட்டு எவ்வளோ இருக்குது, அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவிற்கு இருக்குது. ஸோ அது வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த விதமான முன் தயாரிப்புகளை நீங்கள் செய்யணும், எந்த விதமான பயிற்சிகளும் அனுபவமும் அறிவும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் வந்து இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பின்புல தயாரிப்பு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மென்டார் வந்து ஒரு மென்டிக்கு வந்து கொடுக்க முடியும். இது நிதி சார்ந்தும் இருக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிதி சார்ந்து இருக்கலாம், மனித வளம் சார்ந்து இருக்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை சந்தையில் வந்துட்டு சந்தைப்படுத்துவது தொடர்பாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பிரச்சனை சார்ந்து. அதே போன்று நான் முன்பே குறிப்பிட நினச்சிருந்தேன், என்னென்னா ஒரு மென்டிக்கு ஒரு மென்டார் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு சில அறிவுரைகளை பெறுவதற்கு, தன்னை தயார்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்திற்கென்று ஒரு மென்டாரை வந்து அவர் அணுகலாம். அதேமாதிரி மனித வளத்துக்கு அப்படின்னு ஒரு மென்டாரை வந்து அவர் அணுகலாம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த துறைகளில் அவருக்கு தேவைப்படுதோ அந்தந்த துறை சார்ந்த மென்டார்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் மென்டி வந்து தொடர்பு கொண்டு தன்னோட தொழில் சார்ந்த விஷயங்களை அவர் மேம்படுத்திக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி சொன்னோன்னா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு மென்டிக்கு வந்து ஒரு மென்டார் தேவையில்லை, நிறையா மென்டார்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில மென்டார்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக ஏற்கனவே ஒரு தொழில் சார்ந்து அதில் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டதுலேருந்து அந்த மென்டார் வந்து எந்த விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மென்டிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப எளிதாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், நம்ம தொழில் சார்ந்து விஷயங்கள் நிறையா வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு ஒரு அறிவு ஏற்கனவே இருக்கும். இருந்தாலும் ஒரு மென்டார்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஏற்கனவே அந்த தொழிலில் இருக்கக்கூடிய மென்டார், தொழிலில் ஏற்கனவே பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் மென்டாராக இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு தொழில் சார்ந்த நிறையா விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அறிவு இருந்திருந்தாலும் கூட ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, அந்த நடைமுறை சிக்கல்கள் உங்களுக்கு மென்டார்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அந்த தொழிலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மென்டார்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஒரு தொழிலை தொடங்குவதற்கான ப்ரொசீஜர்ஸ் அது வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை படித்தோ தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு நிதி பெறுவது, எங்கேருந்து நிதி பெறுவது அப்படிங்கிறதையும் ஒரு டாக்குமெண்ட்டை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நிதி பெறுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, அந்த நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளை வந்து ஒரு மென்டார் மட்டுமே கொடுக்க முடியும். அதேமாதிரி மனித வளம் அப்படி வரும், நிதி சார்ந்து இப்படி சொல்லலாம். மனித வளம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு ஒரு மனித வளங்களை தன்னுடைய நிறுவனத்திற்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பீப்புளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மென்டார்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அல்லது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மனித வளம் சார்ந்தவங்களுக்கான நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, நடைமுறையில் அவங்களுக்கு எந்தெந்த அறிவு இருக்கணும், குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஜாப்பை செய்வதற்கான நீ எம்ஏ முடிச்சுட்ட, எம்பிஏ முடிச்சுட்ட அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு மேனேஜராக கொடுத்துட முடியாது. எம்பிஏவே முடிச்சிருந்தாலும் நடைமுறையில் அந்த குறிப்பிட்ட ஜாபை செய்வதற்கு அவருக்கு என்னென்ன நடைமுறை குவாலிஃபிகேஷன்ஸ், நடைமுறை ஸ்கில்ஸ் தேவை, அதை வந்து ஒரு மென்டார் வந்து ஒரு மென்டிக்கு வந்து புரிய வைக்க முடியும்.
ஸோ இந்த வகைகளில் அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம லைஃப் அப்படிங்கிற பிஸ்னஸ்க்கு வந்து பெஸ்ட் மென்டர்ஸ்னால் நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லலாம். பட் அவங்க சொல்கிறதே வந்து பசங்களாம் அதாவது நம்மளுக்கு கூட நிறைய நேரத்தில் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மெயின் காரணம் ஜென்ரேஷன் கேப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த மென்டரிங்கில் பார்த்தீங்கன்னா சௌமியா, இப்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கும் மென்டி செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கும் மென்டர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் சிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ ஒரு மென்டாருக்கும் மென்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த கோல் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா வந்து மாறும். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாலம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒரு மென்டார் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மென்டி வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மென்டியோடைய அந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸோட அந்த அப்டேஷன் வந்து மென்டார்கிட்டையும் வந்து இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? இந்த மென்டாருக்கும் மென்டிக்குமான புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். அதில் அந்த ஜென்ரேஷன் இடைவெளி, தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இப்போது அந்த மென்டாராக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தா இன்றைய தலைமுறையை வந்துட்டு நிறையா புரிஞ்சுருக்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி வந்துட்டு புதிதாக வரும்பொழுது தங்களையும் புதுப்பிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் 50 வயசில் இருக்கக்கூடிய 60 வயசில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க, மென்டார்ஸ் இருக்கிறாங்க, தொழிலில் வந்துட்டு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வயது 50 இருந்தாலும் 60 இருந்தாலும் இன்றைக்கி 20 வயசு பையன் எந்த டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிறானோ அதே டெக்னாலஜியை அந்த 60 வயது மனிதரும் 50 வயது மனிதரும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வயது முக்கியம் இல்லை, நடைமுறைக்கு தகுந்த மாதிரி தன்னை யாரெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அப்படி ஒரு மென்டாரை மென்டி தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த தலைமுறை இடைவெளி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா யூத் யங் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்ப் இருக்குல்ல, மென்டரிங் அப்படிது எத்தனை பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்குது, புரிதல் இருக்குன்னே தெரியல இல்லையா? கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போ வர யங் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மென்டார்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, அவங்க மூலமா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போதிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம இந்தியன் கல்ச்சர் யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருக்கிறது என்னன்னா, பெரியவர்கள் அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதே விரும்ப மாட்டாங்க. அதாவது பிரச்சனை என்று ஒன்று வரும்பொழுது தான் ஆலோசனைக்கே போவாங்க. தலைக்கு மேலே போய் ஆமாம், தலைக்கு மேலே போகும்போது தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது தான் அடுத்தவர்கள் உதவியை நோக்கியே போவாங்க. முன் ஆலோசனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இளைஞர்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து அதை விரும்புவதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து மற்றவர்களுக்கு அந்த முன் ஆலோசனைகளை பெறுவதற்கு வந்து தயாராக இருக்கணும். ஓகே, அப்படி தயாராக இருக்கும் பொழுது அதில் எந்த விதமான பிரச்சனைகளையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஓப்பன் மைண்ட்னஸ் மட்டும் இல்லை, ஓப்பன் இயர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மென்டரிங் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கடைசியில் எங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஹோல் ஐடியா வந்திருக்கு அப்படின்னு கூட நாங்கள் நம்புகிறோம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து இன்னைக்கு புதுசாக நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து செய்யும் போது கண்டிப்பாக அந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தருடையோ இல்லை வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு நல்ல அனுபவசாலியாக இருக்கிறவருடைய மென்டர்ஷிப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். யா, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வை என்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட. சௌமியா, இப்போ வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோம். மென்டரிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம், கெஸ்ட் வந்து சொல்லிட்டு போனார் சூப்பராக. நெக்ஸ்ட் இப்போ என்ன புது விஷயம் கற்றுக்க போகிறோம்? நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு டேஸ்ட்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நீங்க வந்து காலையில் எழுந்த உடனே காஃபி சாப்பிடுவீங்களா, டீ சாப்பிடுவீங்களா? ஐ லைக் டீ. ஏன், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. காஃபிலாம் நல்லது, அது ரொம்ப கெஃபைன் இருக்குது, உங்களை தெளிவாக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைட்டர் டேஸ்ட் இருக்குது அதில். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து காஃபியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாதகங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப கம்மியான குட்டி பாதகங்களோட இருக்கக்கூடிய ஒரு பானம் தான் டீ அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து டீ வந்து நிறைய பேருக்கே வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த டீலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நிறைய பேர் கிரீன் டீங்கிறாங்க, பர்பிள் டீங்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்களே தவிர கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதில் வந்து ரொம்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிப் டீ வந்து நிறைய வந்து விரும்பி குடிப்பாங்க. ஆஃபீஸ் செட்டப்லலாம் வந்து அதுதான் எடுப்பாங்க, அப்படி பாலில் கொஞ்சம் போடுவாங்க, குடிச்சிடுவாங்க. ஆனா நம்ம வந்து ஜாலியா குடிக்கிறோம்ல, அதோட வேர் சொல் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேலை என்னன்னு தெரியும், வேர் சொல்லலாம் தெரியாதே. பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இனியவை இன்று நிகழ்ச்சியில இந்த பகுதியில நாம உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் அமைந்திருக்கக்கூடிய சொற்களுக்கும்
தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை பற்றியும் ஒரு அழகான சொல் எடுத்துக்கிட்டு அந்த சொல்லினுடைய வேர்ச்சொல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசேந்திரன் ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம வந்து சாதாரணமா சொல்லுவோம், காமனா பயன்படுத்துற ஒரு ஆங்கில சொல்லை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சொல் ஆவலா இருக்குல்ல பார்க்க, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா, பொதுவாக வந்து நான் இப்போ முன்னுரையில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஆங்கில சொல் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல் இந்த டிப் டீ அப்படின்னு சொல்றது. ஒரு கப்பில் டீ எடுத்துக்கிட்டு அந்த தேயிலை வந்து டிப் பண்ணி குடிப்போம் இல்லைங்களா? அந்த டிப் டீ அப்படிங்கிற ஒரு சொல் அது வந்து சரியாக தான் நம்ம சொல்கிறோமா? அதற்கு இணையான தமிழாக்கம் என்ன இருக்கு? அது எங்கிருந்து தோன்றியது? ஆமாம், அது தேயிலை பொட்டணத்தை வந்து வெந்நீருக்குள்ளர மூழ்க வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் 4 நிமிடம் அதை அந்த நேரத்துக்குள்ளே அந்த பொட்டணத்தை எடுத்து போட்டுட்டு அந்த சாயம் அதுக்குள்ளே இறங்கிடுது. அப்புறமா அதை குடிக்கிறோம் நாம். அதுதான் டிப்டின்னு பேர். இது தமிழில் சொல்லுனா முக்கு தேநீர்னு சொல்லலாம். இப்போ தேநீருங்கிறது தேநீர் கடை எல்லாருக்கும் வந்துட்டுது. அந்த டீக்கு இணையாக ஒரு சொல் வந்து தேநீர். ஆனால் இது வந்து டிப்டி, அதனால் முக்கு தேநீர்னு சொல்லலாம். முக்கிறதுன்னா தண்ணியில் முக்கிறது மூழ்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல இயல்பான சொல்லாக இருக்குது. அதனால் முக்கு தேநீர்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் இப்போ நாம் அதுக்கு மேலே இந்த தமிழினுடைய உயர்வையும் ஆழத்தையும் சிறப்பையும் நாம் இந்த மாதிரியான சூழலில் நாம் உலகத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குற பொழுது அந்த 2 சொல் இருக்குது. அதில் டீங்கிறது அது வந்து தே என்ற மாண்ட்ரின் மொழியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. தேனா 1530 அளவில் சீன மொழியில் பல கிளை மொழிகள் இருக்கின்றன. அதில் மாண்ட்ரின் மொழியில் தான் அந்த சா அப்படின்னா சாயான்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு சீன மொழி சொல். அதுபோல் தே என்றும் சொல்கிறாங்க. இந்த 2ம் உறவுள்ளதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழுக்கு அந்த 2 தே என்பதோ சா என்பதோ தொடர்பில்லை. நாம் சாயங்கையெல்லாம் நினச்சிக்கிறதுலாம் அங்கே இல்லை. ஆனால் இந்த டிப்புங்கிறத பற்றி தான் கொஞ்சம் சொல்ல வேண்டிய செய்தி. கொஞ்சங்கிறதுல அது ஒரு பெரிய செய்தி, ஆழமான செய்தி. அதாவது டீப்புங்கிற ஒரு சொல் இருக்குது பாருங்கள் தமிழில். குளம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது, டீப் நாலேஜு, அந்த டீப்பு டெப்த்து இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? டெப்த்து. அந்த டீப்புங்கிற சொல்லினுடைய சுருக்க வடிவம் தான் டிப் என்பது. ரிலேட்டட் டு டீப் அப்படின்னு எழுதுகிறாங்க. இது இந்த டிப்பு. இப்போ உங்களுக்கு புரியும், அது ஆழ்ந்து உள்ளார போகுது. இதில் வெந்நீருக்கு உள்ளார அதை மூழ்க வச்சு அந்த சாயத்தை இறக்குறோம் வெந்நீரில். அதனால தான் அதுக்கு டீப் டீ. டீப் டீ தான் டிப் டீன்னு ஆகிட்டுதுன்னு எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இந்த டிப் ஆகிட்டுக்கு சுருக்க வடிவம். இந்த டீப்புங்கிறது ஒரு ஆழமான தமிழ் வேர்லேருந்து வந்தது. இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு 10,000-15,000 ஆண்டுக்கு முன்னவே உருவான சொல் இந்த டீப்புங்கிறதுக்கான ஒரு தமிழ் மூலம். தமிழில் தூம்புன்னு சொன்னால் துளை, ஹாலோன்னு அர்த்தம். தூம்பு. இந்த நெல் தட்டை இருக்குது பாருங்கள், மூங்கில் மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது, தாமரை கொடி இருக்கிறது. இதிலெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த துளை ஹாலோனஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு தூம்புன்னு பேர் தமிழில். வெளியில் மட்டும் இருக்கும், உள்பக்கம் ஒன்றும் வெளியில் கெட்டியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே எம்டியாக இருக்கும், துளையாக இருக்கும். தாமரை கொடி பார்த்துருப்பீங்க, இந்த வள்ளை கொடி, நெல்லினுடைய தட்டை, பனை மரத்தினுடைய உள்பகுதி, இதெல்லாம் ஏன் தும்புக்கை தான் தும்பிக்கை. தும்புனாலே துளைன்னு பொருள். யானையினுடைய கையில் உள்ள பார்த்தீங்களா அந்த தும்பு கைன்னு சொல்கிறோமே, தும்பிக்கை. தும்பினாலே துளைன்னு பொருள் தமிழில். இந்த தேன் உண்ணுகிற வண்டு அது மெல்லிய ஒரு உறுப்பு இருக்குது, அது அந்த மலரில் உட்காந்து அதை உறிஞ்சி இழுக்குது. அது அந்த உறுப்பு ஒரு துளை பகுதி இருக்கிறதா அதுக்கு தும்பு, அது தும்பின்னு பேர். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. தும்பின்னா சுரைக்காய் தமிழில், உள்ள ஹாலோனஸ் இருக்கிறதால. அந்த தும்பு, தும்பி, தூம்பு எல்லாம் துளை, ஹாலோனஸ். அந்த தூபு அதுதான் டீப் என்று ஆங்கிலத்தில் மாறிச்சு. லத்தீன் கிரேக்கத்துக்கெல்லாம் இந்த தூம்புங்கிற சொல் தான் தூபு. தூபு என்பது தான் ஒரு பிரிமிட்டிவ் ஃபார்ம் என்று எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு? டீப்புக்கு. ஒரு தொல் பழங்கால வடிவம் தூபு. இந்த செம்பு குடம், செப்பு குடம்னு பேசுவோம். அந்த அது வலித்தல் விகாரம்னு நாங்கள் இலக்கணத்தில் சொல்லுவோம். செம்பு செப்பு. மழை வெம்பல் என்பது வெப்பல் என்று சொல்லுவோம். அதுபோலத்தான் இந்த தூம்புங்கிறது தூபு. அதுலேருந்து அந்த டியூபுங்கிற சொல்லலாம் வந்தது. அது காலம் இருக்கு, அதுலேருந்து வந்தது தான். அதனால் அந்த தும்பு, தூம்பு, தூப், டீப், டிப், ஒரு ஆழமானது,
ஒரு உள்துளை உள்ளது அப்படிங்கிற பொருளில் தோன்றியது தான் இந்த டீப்போட இந்த தூம்புங்கிற தமிழ் தான். ஹாலோனஸை குறித்து, ஆழத்தை குறித்து, இங்கே வெந்நீருக்குள்ளே ஆழ்த்தி அதை அழுத்தி அதை மூழ்க வைத்து அதன் பிறகு அந்த சாயத்தை எடுத்து குடிக்கிறதால இதுக்கு டிப்டின்னு பேர். அற்புதமா சொன்னீங்க. அந்த டிப்டியோட டிப்புக்குள்ள நம்ம அப்படி எட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள நம்மளுடைய அழகான தூம்பு அப்படிங்கிற ஒரு சொல் ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதே மாதிரி வேறு ஒரு அழகான சொல்லோட அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி. ஆனா இயற்கையோட படைப்பு இல்லைன்னா வந்து ஒரு சீனரியா அதை வந்து டிவியில பாக்குறப்ப பாலைவனம் கூட அழகா தான் இருக்கு இல்லையா? ரொம்பவே அழகா இருக்கு. அதுவும் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 2-3 பாலைவனங்கள் தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா உலகத்துல வந்து 1/3 பாத்தீங்கன்னா பாலைவனங்கள் தான் இருக்கும். இந்த பாலைவன மண்ணை மட்டும் வச்சு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலைவனம் கூட காலி ஆயிருவேன். அங்க இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிரும் அப்படி நீங்க சொல்றீங்க. அதை வச்சு நிறைய பேர் ஆண்டர்பிரனரா மாற பாக்குறாங்க. பட் சரியான தொழில போய் ஆண்டர்பிரனரா மாறுங்க. கரெக்ட். செய்யறதுக்கு வந்து நிறைய நல்ல பிசினஸஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெப்சைட் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் பேரே entrepreneur.com. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து யங் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் வந்து பட்டிங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய புது புது விஷயங்கள்ல வந்து ஒரு பிசினஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா? சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மோட்டிவேஷனா வந்து இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா தொடங்குறேன், எனக்கு வந்து இந்த பிசினஸ் பத்தி பெருசா தெரியாது, பட் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளா வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலாவும் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சப்டைட்டில் சொல்றேன் பாருங்க. 10 people who will destroy your business. உங்க பிசினஸ் வந்து இவங்க இந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி 10 steps to become a successful entrepreneur. 10 வழிகள் நான் ஒரு சிறந்த entrepreneur மாறதுக்கு. 7 unexpected signs you might be an entrepreneur. நமக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு, ஒருத்தன் இருக்கா உனக்குள்ள, அதுக்கு வந்து ஒரு 7 அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10 ways to convert more customers using psychology. ஓகே, இப்போ புரியுது இது என்ன மாதிரியான ஒரு வெப்சைட் அப்படி. சோ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சைக்காலஜி வச்சு கூட வந்து கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு தொழில் தொடங்குற ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து மொத்த விஷயத்தையும் வந்து இந்த ஆன்லைன் வெப்சைட் தராங்க. தொழில்னா இவ்வளவு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இவ்வளவு இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. entrepreneur.com கரெக்டா? இதை நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். entrepreneur.com. ஓகே, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். எனக்கு அந்த ஆண்டர்பிரனர் ஸ்பெல்லிங்கே வந்து எழுத வராது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவேன். ஸோ அதனால அந்த ஸ்பெல்லிங் சொன்னது நல்லது தான். இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லிடலாம். நம்ம நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கோம். அதை பத்தி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் திருத்திருக்கலாமே, கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் மாத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மெயினா அதையும் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து மெயில் பண்ணலாம், இல்ல வந்து கால் பண்ணலாம், இல்ல வந்து தபால் மூலமாவும் போடலாம். சோ மெயில் பண்ணணும்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கும் நீங்க வந்து கடிதம் எழுதலாம், இல்ல டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியும் பேசலாம். லாட் ஆஃப் வேஸ் உங்களோட ஃபீட்பேக்லாம் நீங்க எப்படி சிம்பிள் தோடுதோ அந்த வழியில அனுப்பலாம். அண்ட் நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணலாம். போயிட்டு வாங்க போலாம். நம்ம வந்து கிளம்பலாம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.